நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய், கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அவரோடு கூட அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் செபிப்போமா? நல்ல பிதாவே, அருமையான இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் திரும்பி பார்க்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நில்லாதவராய் இருந்தால் அறியீர்கள். பரீட்சைனா என்ன அர்த்தம்? டெஸ்ட். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகள் டெஸ்ட்டுக்கு நம்ம தயாராக இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து அறிய முடியாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நம்ம சோதித்து அறியும்படியாய் கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம சோதித்து அறிய போகிறோம். நான் விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லி நானே சோதித்து அறிய வேண்டுமா? அப்போ ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்போ விசுவாசத்திலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டால் இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து அறியும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். யோசித்து பார்ப்போமா? இந்த காலவெளியில் நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேனா? எந்த விதமான காரியங்களை நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிறைவானவனாய் காணப்படும் சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள இந்த விசுவாசத்தில் ஒரு சின்ன குறை இருக்கிறபடினாலே நான் நிறைவை நோக்கி போக முடியாதபடிக்கு தடைகள் காணப்படுகிறது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போமா? அதற்கு ஆதாரமாய் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நாம் ஆண்டவரோடு கூட இருந்திருக்கிறோமா என்று சொல்லி ஒரு 4 நிகழ்வுகள் மூலமாக நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகும்படியாய் விரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முதலாவதாக சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே இடம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 எடுத்து வாசிச்சோன்னு சொன்னால் அதில் சொல்லப்படுகிறது, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு எந்த தடைகளும் காணப்படவில்லை. ஏன் சொன்னா அவர்களுடைய கள்ளம் கபடமற்ற உள்ளம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடற்ற
காரியமாய் காணப்படுகிறோமா சொல்லி சின்ன பிள்ளைங்கிட்ட ஏதாவது முட்டாயை மருந்து தவிர கொடுத்தா கூட சாப்பிட்ரும். அதை டெஸ்ட் பண்ணாது. நம்ம யாராவது கொடுத்தோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். லேசாக கடித்து பார்த்துட்டு, இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கு அடிக்கடி போகிறவங்களுக்கு பழக்கம் இருக்கும். யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஆஃபர் பண்ணுவாங்க, தடுக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. லேசாக கடித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் திருப்பி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் சந்தேகப்படுவோம். நம்முடைய அறிவின் வளர்ச்சி நிமித்தமாய், முதிர்ச்சி நிமித்தமாய் அநேக காரியங்களை வைத்து நாம் சந்தேகப்படும். இது நடந்துருமா, இது நடக்காதா, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவியல் முதிர்ச்சிகள் நமக்கு இருக்கிற நம்முடைய அறிவின் முதிர்ச்சியினால அநேக காரியங்களை குறித்து சந்தேகப்படுவோம். அதேதான் தேவனுடைய காரியங்களை குறித்தும் நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். ஆனால் சிறு பிள்ளைங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்காது. வாஞ்சனா போயிட்டே இருக்கும். அப்போ சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடற்ற இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு எந்த தடையும் இல்லையா? இந்த வருஷத்தில் நம் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு ஏதாகிலும் தடையாக இருந்துச்சா? ஏதாவது ஒரு பகுதியில் நான் கள்ளம் கபடற்ற சூழ்நிலை இல்லாமதுபடிக்கு எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு கூட பார்க்கிறவனாய் காணப்பட்டேன். எல்லாவற்றையும் ஒரு ஒரு கேள்வியோடு கூட, இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இருக்கிற அறிவை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், சில காரியங்களை ப்ரீ டிஃபைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ப்ரீ டிஃபைன் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்துட்டுனா கூட அதுவாக இருக்குமா இதுவாக இருக்கும், இந்த சிம்டம் அந்த சிம்டம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, சந்தேகத்தில் போயிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. ஆனால் தான் படித்த ஞானம் என்ன பண்ணுவோம், இந்த சிம்டம் இருந்தால் இப்படி இருக்கும், இந்த சிம்டம் இருந்தால் இப்படி இருக்கும் சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் சிறு பிள்ளைகளோ எவைகளை குறித்தும் கவலைப்படாத அந்த சிறு பிள்ளையா இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்றாரு, அவரை போல சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அடுத்ததாக லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நேரா போனோம்னு சொன்னா 18 25 வரைக்கும் உள்ள காரியங்களை வாசித்து பார்க்கலாம். அங்கு ஒரு செல்வந்தனான ஒரு மனுஷனை குறித்து அங்கு பார்க்கப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் வாசம் சொன்னா, சாரி 18ஆம் அதிகாரம், சரி 18ஆம் அதிகாரம் 18 25 வரைக்கும் வாசித்தோம் சொன்னா ஒரு காரியங்களை பார்க்கும்போது செல்வந்தனை குறித்து, ஐஸ்வர்யம் உள்ளவன் அவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் பெற்றோர்கள் கொண்டு வந்தார்கள். பெற்றோர்களை கொண்டு வராதபடிக்கு சீஷர்கள் அதட்டினார்கள். தடை யாரா இருந்துச்சு? மனிதர்கள் காணப்பட்டார்கள், அவருடைய இருதயம் அல்ல. ஆண்டவரிடத்தில் வருவதற்கு சிறு பிள்ளைகளுடைய இருதயம் தடையா இல்லை, ஆனால் மனிதர்கள் தடை பண்ணினார்கள். இங்க நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த யூத கலாச்சாரத்தின்படியாய் 2 காரியங்களை அவர்கள் கண்டிப்பா அந்த 10 கட்டளைகளை அவர்கள் கை கொண்டு இருக்க வேண்டும். என்ன பண்ணியிருக்கணும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாக என்கிற கட்டளைகளை, கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயா? அவன் சொல்றான் உடனே, நான் அறிந்த சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவன் பார்க்கிற காரியம், தேவன் அவனிடத்திலே உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒருவேளை நாம அநேக நேரங்களில் நாம் எல்லாவற்றிலும் நீதிமான் போல நம்ம நடந்து கொள்ள வேணும்னு சொல்லி விரும்புகிறோம், நடந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். நமக்கு முதுகுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஷர்ட்ல ஒரு சின்ன ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. என் முதுகுக்கு பின்னால் இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் எனக்கு தெரியாத காரியங்களையும் சுட்டி காண்பிப்பதற்கு இன்னொருவர் தேவைப்படுறாரு. அப்போ அவனால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கிறவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு.
ஏன் இந்த வசனத்தை சொல்றாரு? ஆண்டவராகிய அந்த யூத ஜனங்களுக்குள்ளாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம் என்னன்னு சொன்னா, அரிக்கதிர்களை அறுக்கும் பொழுது சிந்த விடணுமா, கோதுமை மணி அரிக்கும் பொழுது கொஞ்சம் சிந்த விடணுமா, கையிலேருந்து வெசுறது வேற கொஞ்சம் சிந்த விடணும். சிந்த விடுறது யாருக்கு என்று சொன்னால், இல்லாதவர்கள் பொறுக்கி கொள்ளும்படியாய், இல்லாதவர்களுக்கு போஷிக்கும்படியாய் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட, மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் இதுவும் உண்டு. தரித்திரரை தாங்க வேண்டியது 10% தசமபாகம் யூதர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆலயத்திற்கு. இன்னொரு 10% யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 40% அவங்க கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட 40% வரும். ஒவ்வொரு மாதம் வருகிற காணிக்கைகள், அந்த பலிகள், சமாதான பலி, இந்த பலி எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 40% கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். 10% எடுத்து வைக்கணும். யாருக்கு வைக்கணும்? ஆண்டவருக்கும். 10% ஏழைகளை பராமரிக்கும்படியாய் செய்யணும். இன்னைக்கு நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காரியத்தில் அவன் குறை உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே, நீ தரித்திரருக்கு நீ கொடுக்க வேண்டிய காரியத்தில் குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறாங்க. தரித்திரருக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நீ குறை உள்ளவனாய் காணப்படுற. ஒருவேளை அது அவனுக்கு தெரியல, ஒருவேளை அவன் மறந்து போனான்னு தெரியல, இல்லை அவன் தனக்குன்னு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அப்படி செய்தான்னு தெரியல. அந்நிய உன்னிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான காரியங்களிலே அவன் குறை உள்ளவனாய் இருந்தபடினால அந்த வசனம் சொல்லுது, உன்னிட உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்கு கொடு. நீ இதுவரைக்கும் கொடுக்கல, இதுவரைக்கும் ஒன்றும் கொடுக்கல, இப்ப நீ என்ன பண்ணணும்? கொடுப்பதற்கு நீ தயாராயிருக்கிறையா? அப்போ உனக்கு நித்திய ஜீவனை ஆகிய பொக்கிஷம் பரலோகத்தில் காணப்படும். பாருங்க, அவன் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தடையா இருந்தது அவனுடைய செல்வம். அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, தானமாய் கொடுக்காத, பிறருக்கு உதவாத செல்வந்தர்களோடு கூட ஆண்டவர் இருக்க முடியல. செல்வந்தர்கள் ஆண்டவர் இருந்தார், ஆனா தனக்குரியவர்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இல்லாத செல்வந்தர்களோடு கூட ஆண்டவர் இல்லை. அதுதான் கிறிஸ்தவம் போதிக்கிறதான ஒரு உண்மை. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற அநேகருக்கு அது கொடுக்கப்படும்படியாய் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பகிர்ந்து கொடுப்பதில் நம்ம உண்மையா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை. இந்த வருஷத்துல பகிர்ந்து கொடுப்பதில் ஏதாவது நாம் தவறு செய்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. லூக்கா அதுல அதே அதிகாரத்துல 35 43 வரைக்கும் வாசிச்சோன்னு சொன்னா, 35 43 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன் பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபம் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் கோர்வையா வருது பாருங்க. ஒன்று, ஆண்டவர் சொன்ன ஓமையில் முதல்ல காரியம் சிறு பிள்ளைகள் வருவது, ரெண்டாவது ஒரு செல்வந்தன் வருவது, அடுத்து ஒரு பிச்சைக்காரன், அதாவது யாசகம் செய்கிறதான ஒரு சகோதரன் குருடனாய் காணப்பட்டபடியினாலே என்ன என்று விசாரித்து நசரேய இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே என்ன பண்ணா? தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டவன். நீ ஆண்டவரை சரியா கூப்பிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை பார்க்கும்படியாய் விரும்புகிற. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி செய்தார். பாருங்க, தம்மிடத்திலே ஆண்டவர் கொண்டு வர சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய சத்தம் ஆண்டவரை திரும்ப செய்து. இன்றைக்கு நம்முடைய சத்தங்கள், நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரை நின்று திரும்ப செய்கிறதா? ஆண்டவரை கேட்க செய்கிறதா? ஆண்டவரை கவனிக்க செய்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஓசையிடுகிற கைத்தாளம் போலும் மத்தளம் போலவும் இருக்கக்கூடாது. சும்மா ஓசை இருக்கக்கூடாது, சும்மா சத்தம் போடக்கூடாது. கருத்தாய் காணப்படும்படியாய்
அப்போ இந்த இந்த பகுதியில் கண் பார்வையற்ற மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி ஒருவேளை அவர் கேள்வி ஞானத்தினால் வருகிற மேசியா இவர்தான் என்று சொல்லி அறிந்து கொண்டால் பார்க்க முடியல. இன்னைக்கு நமக்கு பார்த்தும் ஆண்டவரை நம்ப முடியல. பார்க்காத ஒரு குருடன் மேசியா என்று சொல்ல முடியும். தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? நேரம் ஆபிரகாமின் குமாரனோட போய் சேர்ந்துடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஜீனியாலஜி நம்ம பார்க்கும் பொழுது தாவீதின் வேரிலே வருகிற ஏசாயாவின் வாக்குத்தத்த வசனத்தை அவன் கேட்டு இருக்கிறான். வாக்குத்தத்தம் வருகிறவர் ஒருவர், மேசியா ஒருவர் வரப்போகிறார், இவரை தவிர வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது என்பதை அவன் நம்பினான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்பதை வேதத்தில் சொன்னதை அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஆண்டவரிடத்தில் வருவதற்கு எது தடையாக இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு எது தடையாக இருக்கிறது? யோசிச்சு பார்ப்போம். இந்த காலை வேளையில வருஷத்தின் கடைசியில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷம் விட்டுட்டோம், அடுத்த வருஷம் ஆண்டவரே நான் என்னுடைய காரியங்களை எல்லாம் மாற்றும்படியாக விரும்புகிறேன், தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் அங்கு பிரகடனப்படுத்துவது எல்லாரும் முன்பதாக. யாரும் அக்செப்ட் பண்ணல. ஆண்டவர் அக்செப்ட் பண்ண கூட்டம் சின்ன கூட்டம் தான். அந்த சின்ன கூட்டத்தின் மத்தியில் இவன் ஆண்டவரை பிரகடனப்படுத்துகிறான். இன்னைக்கு அவனுடைய விசுவாசம் மிகப்பெரியதாய் காணப்பட்டது. எரிகோவுக்கு சமீபமான வழியில் குருடன் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் பக்கத்தில் போய் அவனை கொண்டு வரும்படி செய்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ரொம்ப வித்தியாசமான கேள்வி இல்லை? சாப்பாடு இல்லாதவன்கிட்ட போய் நீ சாப்பிடணும்னு விரும்புயான்னு கேட்டா அது மாதிரி ஒரு கேள்வி. சிரிப்பாங்கல்ல. பசியாக இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு என்ன வேணும்? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் என்ன வேண்டும் என்பதை சரியாக சொல்ல முடியலை நம்மளால். நான் பார்வையடைய வேண்டும். அவன் கேட்டிருந்துக்கலாம், எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, கொஞ்சம் 10 வெள்ளி காசு கொடுங்க, இல்லை 20 வெள்ளி காசு கொடுங்க, அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஒரு வண்டி கொடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு கம்பு கொடுத்துருங்க, நான் தட்டி தட்டி கீழே விழுகிறேன், ஒரு நல்ல ஒரு கம்பு வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை கேட்கிற சூழ்நிலையை நான் பார்வையடைய வேண்டும். நான் இவ்வளவு நாள் இருளுக்குள்ள இருக்கிறேன்யா, என்னால் எதுவுமே பார்க்க முடியல, ஸ்பிரிச்சுவலி ஐ எம் பிளைண்ட், ஆனால் நான் பார்வையடையும்படியா வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் உம்மை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். நான் என்னை பார்க்க முடியாதபடி சூழ்நிலை எனக்கு காணப்படுகிறது. நான் உம்மை பார்க்கணும், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. நான் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய விசுவாசம், அதைத்தான் சொல்றார் ஆண்டவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு சோதித்து பார்க்கும்படியாய் விசுவாசம், நான் பார்வை அடையணும். ஸ்பிரிச்சுவலி ஐ எம் பிளைண்ட். ஒருவேளை உலகத்தில் எனக்கு இன்னைக்கு பார்வை கிடைக்கக்கூடாத சூழ்நிலை உண்டு, ஆனால் மேசியாகிய இயேசு நீர் ஒருவர் தான், தாவீதின் குமாரன் நீர் ஒருவர் தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தை அங்கு ஆண்டவரை கனப்படுத்தினது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம சொல்லுவாங்க என்னுடைய சொந்த ரட்சகர் சொல்லிட்டு, ஆண்டவரும் தெய்வத்தில் ஒருத்தர்னு சொல்லுவாங்க. அதல்ல, என்னுடைய சொந்த ரட்சகர். அதனால இன்னைக்கு நாமளும் விசுவாசிச்சு இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ நான் சொந்த ரட்சகராய் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறேன் என்பதை நாம் சோதித்து அறியும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். சிறு பிள்ளைகளைப் போல கள்ளம் கபடற்ற உள்ளத்தை போல நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் அநேகருக்கு பங்காய் மாறணும், நான் பிரித்து கொடுக்கிறவனாய் மாறணும், அநேகரை போஷிக்கிறவனாய் மாறணும். அடுத்ததாக 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோன்னு சொன்னா, சகேயுவை அவர் சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எரிகோ தான். எரிகோவுக்கு அருக சமீபத்தில் வரும் பொழுது அந்த குருடன், எரிகோக்குள்ளே போகும் பொழுது சகேயு. ஒருவேளை இன்னைக்கு எரிகோ என்கிற சாபத்தீடான இடத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சாபத்தீடான இடத்திலிருந்து ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆவல் ஒரு மனிதனுக்குள்ளாய் உருவானது.
சாபத்தில் கிடக்கிற நம்மையும் உங்களையும் என்னையும் ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னதுனால இன்னைக்கு நாம் எங்கே உட்காந்துருக்கிறோம்? அவருடைய டேபிளில் உட்காந்துருக்கிறோம், அவரோடு கூட பந்தி உட்கார்ந்துருக்கிறோம். இந்த மனிதன் சகேயும் நல்ல ஒரு செல்வந்தன் தான். ஆனால் அநீதியாக சேர்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறேன் என்று சொன்னான். இன்னைக்கு அநீதியாய் நம்ம என்ன எவைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? அநீதியான காரியங்கள் நம்மிடத்தில் எவைகள் காணப்படுகிறது? ஒருவேளை நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், மற்ற காரியங்கள் அநீதியாய் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். அவைகளை ஆண்டவருக்கென்று அதை யாரிடத்திலும் அவன் எடுத்தானோ திருப்ப கொடுக்கப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். மீட்பு வரும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அநேக காரியங்களை விட்டு விடுவதற்கு தயாராய் காணப்பட வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்களை நமக்கு உலகம் கொடுத்துருக்கோம். இந்த சகேயுக்கு அந்த கவர்மெண்ட்டு பெர்மிஷன் கொடுத்துருச்சு. என்ன பெர்மிஷன்? எவ்வளோ நாளும் வசூலிச்சுக்கலாம். there is no cap. நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறான். என்ன பண்ணியிருக்கான்னா, வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கவர்மெண்ட்டு கொடுத்துருவேன். கவர்மெண்ட் சொல்லணும் எவ்வளோ நாளும் வாங்கிக்கோ. இன்றைக்கி நம்ம சில இடங்களில் பப்ளிக் டாய்லெட் போகும்பொழுது 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்க. அங்கே எழுதி போட்டிருக்கு 1 ரூபா 2 ரூபா தான் இருக்கும். யாரும் கேட்க முடியாது. எந்த விதமான ஒரு வரமே கிடையாது, வரமுறையே கிடையாது. இதே போல் அங்கு ஆயக்காரர்களுக்கு வரமுறை கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் சொல்கிறான் அவன் இஷ்டத்துக்கு. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பி என்று சொல்லி நம்ம பொருட்களை வாங்குகிறோம். அதற்கு மேலே விற்றா என்ன? சட்டப்படி குற்றம். அது வரைக்கும் எவ்வளோ நாள் விற்றுக்கலாம். ஒருவேளை நான் 1 ரூபாய்க்கு வாங்குற பொருளை எம்ஆர்பி 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு நான் விற்றுக்கலாம். அதில் தவறு கிடையாது என்று சொன்ன அந்த வரமுறைக்குள்ளாய். ஆனால் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரமுறையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ஏதாவது கவர்மெண்ட் வரமுறை வச்சுருக்கா? 100 ரூபா தான் வாங்கணும், 500 ரூபா தான் வாங்கணும், 1000 ரூபா தான் வாங்குதான்னு சொல்லிட்டு வரமுறையே கிடையாது. இப்படிப்பட்டதான ஒரு லைசன்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எவ்வளோ நாளும் சார்ஜ் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் குறைச்சிக்கலாம். இந்த சூழ்நிலையில் வாழ்ந்த சகேயோ மீட்பு வந்த உடனே அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தேன், அதை என்ன பண்ணுறேன்? திரும்ப கொடுத்து விடுகிறேன். இயேசு அநீதியான காரியங்களை விட்டு வந்தவர்களோடு கூட சேரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பந்தி இருக்கும்படி விரும்புகிறார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அநீதியான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும். ஒருவேளை பணத்தில் நம்ம உண்மையாக இருப்போம், மற்ற அநீதியான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநீதியான காரியங்கள் காணப்படலாம். அவைகளை விடும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த சகேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு என்ன பண்ணா? தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் நிற்கிறோம். அந்த அநீதியான அந்த சகேயு நீதி உள்ளவனாய் மாறுவதற்கு ஏழைகளோடு கூட, ஏழைகளிடத்தில் தவறாய் வாங்கின, அநியாயமாய் வாங்கின, மக்களிடத்தில் அநியாயமாய் வாங்கின காரியங்களை நான் திரும்ப கொடுக்குறேங்கிறதான ஒரு உறுதிமொழி கொடுத்த உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கால வேளையில் அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி நாம் காணப்படுகிறோம்? நம்ம எப்படி ஆண்டவரை இயேசுவை அறிந்திருக்கிறோம்? அந்த சிறு பிள்ளைகளைப் போல கள்ளங்கபடற்ற உள்ளத்தோடு போகிறோமா? இல்லை செல்வந்தன் எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவன் ஏழைகளுக்கு கொடுக்காம நித்திய ஜீவனை வேண்டான்னு சொல்லிட்டு போனது போல போகிறோமா? இல்லை இந்த குருடன் தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை அறிக்கையிட்டது போல நாம் அறிக்கையிடுவதற்கு தயாராக இருக்கிறோமா? சகேயு தான் முன்பு அநியாயமாய் செய்த எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு அவன் தயாராக இருந்தது போல நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரோடு நம்மளோடு கூட நடக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அப்படி சமூகத்தில் ஆண்டவரை துதிப்போமா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார், ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். வறட்சியான காலங்களிலும் செழிப்பான பாதையில் நடத்துகிற தேவன்.
நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயம் மாத்திரம்தான். நம்முடைய இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் அப்பா, என் இருதயத்தை நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீது பாராயோ. அகத்தி நான் சுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ இருளை நீக்கி வெளிச்சம் கொடுப்பேனே, பாவ இருளை நீக்கி வெளிச்சம் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. ஆண்டு மோட்ச வாழ்வு தரும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தில் செய்ய மறுத்த அநேக காரியங்கள் இருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல பிதாவே, அருமையான இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆண்டவரை பார்க்கும்படியாய், ஆண்டவரை கத்தா உம்மை தேடும்படியாய், ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் வரும்படியா, நீதியை தேடும்படியா வந்திருக்கிறோம். ஆண்டவர் நித்திய ஜீவனை தேடும்படியா வந்திருக்கிறோம்.